வணக்கம். புதன்கிழமை மார்ச் மாதம் 5ஆம் தேதி குரோதி வருஷம் மாசி மாதம் 21ஆம் தேதி காலை 6:53 கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று முழுவதும் கிருத்திகை. திதி வளர்பிறை சஷ்டி. சாயந்தரம் வரைக்கும் இருக்குது, 5:30 வரைக்கும் இருக்குது சஷ்டி. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு 7:02 வரை. 7:02 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷப ராசிக்கு சென்ற பிறகு துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 7:02 நைட்டு கன்னிக்கு முடிஞ்சு துலாத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்னைக்கு முருகன் வழிபாடு செய்யும் நாள். நட்சத்திரங்களிலே முருகனுக்கு உகந்தது கிருத்திகை. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். திதிகளிலே முருகனுக்கு உகந்தது சஷ்டி திதி. இன்னைக்கு சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. அதனால் இன்றைக்கி கிருத்திகை வழிபாடு சஷ்டி வழிபாடு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். வளர்பிறை சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து ஒரே நாளிலே வந்திருக்கிறது. எனவே முருகா 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 முருகா. இன்றைக்கி முருகன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் முருகன் தான். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் முருகன் தான். கந்தன் திரு நீரணிந்தால் வந்த பிணி ஓடிவிடும். அழகென்னும் சொல்லுக்கு முருகா, உன் அருளன்றி பொருளேது உலகிலே முருகா. அழகென்னும் சொல்லுக்கு முருகா, கந்தன் திரு நீரணிந்தால் வந்த பிணி ஓடிவிடும். ரொம்ப அழகான பாடல்கள். டிஎம்எஸ் சாருடைய அந்த இனிமையான குரலில் அப்படியே அவர் குழஞ்சு 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 பக்தியோடு பாடுவார். 1960களிலே வெளிவந்த இசைத்தட்டு அதெல்லாம் முருகன் பக்தி பாடல்கள் டிஎம்எஸ் பாடுறது நிறைய வந்தது. அப்போது 67, 68 அந்த பீரியடில் வந்ததுன்னு நினைக்கிறேன். 67, 68, 69 வரிசையாக நிறைய எல்பி அப்போ ரிலீஸ் ஆச்சு. அப்போல்லாம் அந்த இசைத்தட்டை எல்பிம்பாங்க, இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், தோசைக்கல் மாதிரி இருக்கும். அது அந்த இசைத்தட்டுகளில் வந்து டிஎம்எஸ் பாடினது, டிஎம் சௌந்தரராஜன் பாடின முருகன் பக்தி பாடல்கள் நிறைய வெளிவந்தது. அப்போது அதில் பெரும்பாலான பாடல்கள் கவிஞர் வாலி எழுதியது. அருமையாக இருக்கும் அந்த பாடல்கள்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். கிருத்திகை சஷ்டி சேர்ந்து வருது, முருகன் வழிபாடு சேர்ந்தோடனே அந்த பழைய முருகன் பக்தி பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், 60களிலே வெளியான பாடல்கள், லேட் 60s பிகினிங் ஆஃப் 70ஸ்லேயும் கொஞ்சம் வந்தது. 70களின் ஆரம்பத்திலும் 60கள் கடைசியிலும் டிஎம்எஸ் பாடி வாலி எழுத்து இசை காவியமாக பக்தி பாடல்களாக பெரிய பெரிய இசைத்தட்டுகளிலே அப்பொழுது உள்ள ஒரு பிரபல நிறுவனம் அதை வெளியிட்டு அந்த பாடல்கள்லாம் அப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பாட்டு போட்டிருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே தான் சாமி சுற்றி வருவோம். இப்போல்லாம் என்னெல்லாமோ பாட்டெல்லாம் போடுறாங்க. கோவில் திருவிழாவில் டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, பார்க்க சைக்கிளை. அதெல்லாம் தடை பண்ணணும், அரசாங்கம் தடை பண்ணணும். ஆலய திருவிழானா நாதஸ்வர கச்சேரி வைங்க, மெயினாக நாதஸ்வரம் இருக்கணும். நாதஸ்வர இசை தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச இசை. நாதஸ்வர கச்சேரிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லை வேறு ஏதாவது பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி வச்சாலும் பரவாயில்ல. கோவிலில் வந்து டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் கடுமையாக வந்து ஸ்டாப் பண்ணணும். அரசாங்கம் அதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். என்னுடைய வேண்டுகோள் அரசாங்கத்திற்கு, தயவுசெய்து கோவில் திருவிழாவில் வந்து இந்த மாதிரி இறைவன் சம்பந்தம் இல்லாத, பக்தி சம்பந்தம் இல்லாத பாடல்கள் பாடுவது, அதற்கு நடனமாடுவது, இதையெல்லாம் வந்து தடை பண்ணணும். அதே மாதிரி பட்டிமன்றம்னு ஒன்று வைக்கிறாங்க. கிராம பக்கம்லாம் போனால் பட்டிமன்றம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கோவில் ஃபங்க்ஷனுக்கு, கோவிலுக்கு சம்மந்தமே இல்லாத டாப்பிக்கில் அவன் பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருப்பான். அதில் இறை வழிபாடு சம்மந்தம் ஒன்றுமே இருக்காது, பக்தியே இருக்காது. பட்டிமன்றங்கிற பேரில் ஒரு 10 ஜோக் தெரிஞ்சால் ஏறி பேச ஆரம்பிச்சிடறாங்க எல்லோரும். பட்டிமன்றத்தில் பேசுகிறோன்னா 10 ஜோக் வேணும், மினிமம் 10 இல்லை 20 ஜோக் இருந்தால் பெரிய பேச்சாளர். நகைச்சுவை துணுக்கு ஜோக்ஸ் 10 இருந்தால் போகிறோம், பட்டிமன்றத்தில் ஏறி பேசுகிறது. அந்த கோவிலுக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த சாமிக்கு சம்மந்தமே இல்லாத டாப்பிக்கும் ஏதோ எடுத்து பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி இறை நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள், பக்திக்கு தொடர்பில்லாத விஷயங்களெல்லாம் ஆலய நிகழ்ச்சிகளிலே அனுமதிக்கக்கூடாது. பொதுமக்கள் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். ஏன் எங்கள் கோவிலில் வந்து சாமி பற்றி பேசாமல் நீ ஏதோ பேசிகிட்டு இருக்க, இப்போ வெளியே அப்படின்னு சொல்லணும். சொல்கிறதுக்கு மக்களுக்கு தைரியம் வரணும். தெய்வீகமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ தெய்வீக சம்பந்தமாக ஏதாவது பட்டிமன்றம் வை, பரவாயில்லை. தெய்வீகத்துக்கு தொடர்பே இல்லாத, பக்திக்கு தொடர்பே இல்லாத சப்ஜெக்டில் வந்து பட்டிமன்றம் பேசுறது, பக்திக்கு கொஞ்சம் கூட கனெக்ஷனே இல்லாத ஏதோ ஒரு பாட்டை போட்டுட்டு டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பழைய காலத்து பக்தி பாடல்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒளிபரப்புங்க, கேட்கட்டும் ஜனங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போய் முருகனை கும்பிடணும். முருகன் வழிபாட்டுக்குரிய நாள். வளர்பிறை சஷ்டி
கிருத்திகை நட்சத்திரம் இரண்டும் சேர்ந்தது. முருகன் வழிபாடு மிக மிக அவசியம். திருப்புகழ் தான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். திருப்புகழுக்கு உதாரணம் எதுனா முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவணன். முத்தைத்தரு பத்தி திருநகைங்கிறது ஒரு திருப்புகழ் பாடல், அருணகிரிநாதர் பாடியது. 1333 திருப்புகழ். 1330 + 3 1333 திருப்புகழ் பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அருணகிரிநாதர் எவ்வளோ பாடினார்னு தெரியாது. வடக்குப்பட்டி சுப்பிரமணியம்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் அந்த திருப்புகழை எல்லாம் தேடி எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிலே 1333 திருப்புகழ் பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த திருப்புகழை இசையோடு எவ்வளோ பேர் பாடியிருக்கிறார்கள். அதையெல்லாம் பக்தி பாடல் வரிசையிலே சேர்த்து அவற்றையெல்லாம் ஆலய வளாகத்திலே ஒலிபெருக்கி வைத்து அதையெல்லாம் ஒளிபரப்ப வேண்டும். அந்த முருகனின் மகிமைகளை பெருமைகளை எடுத்து கூறுகின்ற நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் ஆலய வளாகத்திலே சொற்பொழிவாளர்களை கொண்டு பேச வைக்க வேண்டும். பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் ஆலய நிகழ்ச்சியிலே பேசும்பொழுது இறைவனுக்கு, பக்திக்கு, ஆன்மீகத்திற்கு தொடர்பில்லாத விஷயங்களை தயவுசெய்து பேச வேண்டாம். அது வேற எங்கேயா வச்சுங்க, உங்களுடைய திறமையை காட்டுங்க. கோயிலில் பேசுனா சாமியை பற்றி பேசணும், இல்லைன்னா பேசாதீங்க. இன்றைய தினம் மாசி கிருத்திகை, இன்றைய தினம் மாசி சஷ்டி. மாசி மாதத்திலே வருகின்ற சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வருகிறது. இது சிறப்பான நாள். எனவே முருகன் வழிபாட்டுக்குரிய நாள். ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இரவு 7 மணி 2 நிமிடத்திற்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷப ராசிக்குள் செல்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே சந்திரன் வலுவாக அமைந்திருக்கிறது. நாளுக்குடைய சந்திரன் ராசியிலே இருக்கிறது. ராசிக்கு இருபுறமும் சுப கிரகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து கொண்டு வியாழ பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். வியாழன் 2ல் இருந்தால் அது நாவன்மை கொடுக்கும். 2ல் வாக்கில் வியாழன் பாங்க. யாரோ ரொம்ப அழகாக பேசினா அவருக்கு வாக்கில் வியாழன், 2ல் குரு. இப்படி பேசுகிறாருப்பா, 2ல் குரு அவருக்கு அப்படிம்பாங்க. ரொம்ப நல்ல பேச்சாளர்லாம் 2ல் குரு இருக்குப்பாங்க. அந்த மாதிரி இப்போ 2ல் குரு வந்திருக்கு. அதனால் மேஷராசிக்காரங்கள் பேச்சால் முன்னுக்கு வருவார்கள். பேசியே எல்லாரையும் கவர் பண்ணிடுவீங்க. பேச்சு ஆற்றல்னால எல்லாரையும் வசீகரம் பண்ணுவீர்கள். உங்களுடைய பேச்சை கேட்டால் எல்லாரும் ஆமாம் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு இனிமையாக அனைவர் மனதையும் தொடும்படி அன்பாக அழகாக பேசி உங்களது வேலைகளை நல்ல விதமாக சாதித்து விடுவீர்கள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு ஆற்றல் உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்யும். பேச்சு நல்லா இருந்தால் தொழில் நல்லா வரும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேஷ ராசியினரெல்லாம் இப்பொழுது நன்றாக பேசுவார்கள். மேஷ ராசியினர் இப்பொழுது அழகாக பேசுவார்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. ஏராளமான சுப நிகழ்ச்சி இப்பொழுது குடும்பத்திலே நடைபெறப் போகிறது. அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், அமைதியான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம். 11 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 11லே. குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். அது மட்டுமல்ல, இன்று இரவு சந்திரனும் வந்து குருவோடு இணைகிறது. ராசியிலே குரு சந்திரன் சேர்க்கை, கஜகேசரி யோகம். இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார். மேஷத்துலேருந்து நவுந்து ரிஷபத்துக்குள்ளே வர்றார். எனவே அது உச்சமடைகிறது. 11ல் சுக்கிரன் உச்சம், ராசியில் சந்திரன் உச்சம், குருச்சந்திரன் சேர்க்கை, எல்லாமே பெரிய யோகம். எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கேட்குறதுக்கு என்னமோ ஒரு சுக்கிரன் உச்ச குருச்சந்திரன் என்னமோ சொல்கிறார். பெரிய சமாச்சாரம் இது. இட்ஸ் வெரி ரேர். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். வெகு சிறப்பாக கிரகங்கள் அழகாக அணிவகுத்து நிற்கின்றன. உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக கிரகங்கள்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும்.
வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி. 2 குடைவன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக பொருளாதார வளர்ச்சி. நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும். நிறைய சைபர்லாம் போட்டிருப்பாங்க, என்னென்ன என்ன தெரியாது. 1 2 3 4 5 6 7 8, ஐயோ 8 டிஜிட்டை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். அதெல்லாம் வரும் இன்றைக்கி. இப்போ வந்து உங்களுக்கு பெரிய பெரிய தொகையெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் யோகம், 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, 2 குடைவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி, 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். பெரிய பதவிகள் பொறுப்புகள் உங்கள் அலுவலகத்திலே உங்களை தேடி வரும். நீங்கள் அதுக்கு லாபிங் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சடனாக உங்களுக்கு வரும் ஒரு பதவி, ஒரு ஆஃபர். அந்த லெட்டரை பார்த்தோன்னே, அந்த மெயிலை படித்தோடனே நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள். எனவே உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத பெரிய வளர்ச்சி ஒன்று இருக்குது. அது உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அல்ல வேறு சுய தொழிலாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் எதிர்பாராத மிகப்பெரிய வளர்ச்சி ஒன்று இப்பொழுது ஏற்பட போகிறது. மிதுன ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 11 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சம், 9 குடைவன் 11ஆம் இடத்திலே வந்து சுப பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிறது. 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை எல்லாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். உடன் பிறந்தவர்களோடு நல்லிணக்கம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான உதவிகளெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவீர்கள். அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய வியாபார வளர்ச்சியை பெருகச் செய்வீர்கள். வியாபாரம் விருத்தி அடையும். பெரிய அளவில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இப்போ ஈஸியாக நடக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடம் பதவி ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 2 வீட்டுக்கு அதிபதியும் வந்து அருமையான நிலவையில் இருக்குது. 5 குடைவன் 10 குடைவன் ரெண்டும் வந்து பரிவர்த்தனை. குரு சுக்கிர பரிவர்த்தனை அது சிம்மத்திற்கு ஒரு பெரிய யோகத்தை அளிக்கும். எனவே வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. வியாபாரத்திலே முதலிடத்தை நீங்கள் பிடிப்பீர்கள். உங்கள் துறையிலே உங்களைப் போல் வேறு யாரும் சிறப்பாக தொழில் செய்ய முடியாது என்னும் அளவிற்கு உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு இப்பொழுது சிறப்பாக கிடைக்கும். வெறும் பெயர் புகழ் செல்வாக்கு மட்டும் இல்லை, பணமும் கிடைக்கும். வெறும் பேரை வச்சுட்டு என்ன பண்ணுறது? பணம் வேணுமே வாழ்க்கைக்கு. பேரும் வேணும், புகழ் வேணும். ஆனால் பணம் தானே முக்கியம். கடைசியில் அல்டிமேட்டாக அதில் தானே வந்து நிற்குது எல்லாமே. ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா பணம் இருந்தால் தானே வாங்க முடியும். சார் நான் ரொம்ப ஃபேமஸ் பர்சன் சார் அப்படின்னா, சரி சார் என்ன ஒரு 5% தள்ளுபடி கொடுக்குறேன், மிச்சம் பணத்தை கொடுக்குன்னு கேட்பாங்க. நான் ஃபேமஸ் பர்சன் அதனால் எனக்கு எல்லாம் ஓசியில் கொடுன்னு போய் கேட்க முடியுமா? அசிங்கம். பணம் எல்லா இடத்துலையும் தேவை. இப்போ அந்த பணம் நிறைய கிடைக்க போகுது. புகழும் கிடைக்கும், அதைவிட பணம் சற்று அதிகமாக கிடைக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இப்பொழுது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிம்மத்திற்கு தனலாபாதிபதி புதன். அந்த தனலாபாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கிறது. 5 10 குடைவர்கள் பரிவர்த்தனை. தனலாபாதிபதிக்கு நீச்சபங்க ராஜயோகம். எனவே பொருளாதாரத்திலே இப்பொழுது முதலிடம் தான் உங்களுக்கு. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ராத்திரி 7 மணி 2 நிமிடம் வரையிலே சந்திராஷ்டமம். ஸோ முக்கியமான விஷயம் சார், நீங்கள் பேசியே ஆகணும்னா ராத்திரி 7 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஆஃப்டர் 7 PM ராத்திரி பேசுங்க. ரொம்ப முக்கியம்னா நான் ராத்திரி 7 மணிக்கு மேலே பேசலாம். ஏன்னா 7:02க்கு சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான ரிஷபத்திற்கு வந்து அங்கே உச்சமடைந்து குருவோடு சேர்கிறது. அது நல்லா இருக்கும். குருச்சந்திரன் சேர்க்கை 9ஆம் இடத்திலே. எனவே நீங்கள் இப்பொழுது இன்று இரவு 7 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அது வரையிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பேச்சு, பணம் கொடுக்கல், 2 விஷயம். அதெல்லாம் நல்லா இருக்குது. கிரகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தீமை எதுவும் நடக்காது. நன்மை இரவு 7 மணிக்கு மேல் அதிகமாக நடைபெறும். நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது.
கன்னி ராசிக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் ஓஹோன்னு இருக்கும். இன்றைய நாள் இரவு 7 மணிக்கு மேல் நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இரவு 7 மணி 2 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே மாலை 6-6:30 மணிக்குள்ள உங்களுடைய முக்கியமான விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை, வியாபார விஷயமான பேச்சுவார்த்தை நடத்துவது, குடும்பத்தில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவது, இது எல்லாமே பிஃபோர் 7 முடிச்சிடுங்க. ராத்திரி 7 மணிக்கு முன்னதாக முக்கிய வேலைகளை முடித்து விடுங்கள். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் 2 நாளைக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 6லும் 7லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து நன்றாக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெறுவார்கள். இப்போ எக்ஸாம் எழுத போகிற விருச்சிக ராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லா கேள்வியும் தெரிஞ்சு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதாகவே வரும். அதனால் கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே கிடுகிடுன்னு எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த லீவில் நல்லா உங்களுடைய நாலெட்ஜ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப புவர் நாலேஜாக இருக்குது இங்கிலீஷில். ஒரு பையன் எனக்கு கேள்வி கேட்டிருக்கான், வென் ஐ வாஸ் கெட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு. ஒரு செகண்ட் அப்படியே இதுவாகிட்டேன் நான். வென் ஐ வில் கெட் கவர்மெண்ட் ஜாப்னு கேட்குறதுக்கு அவனுக்கு வில்லுக்கும் வாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. வாசுனா பாஸ்ட் டென்ஸ், வில்லுனா ஃபியூச்சர் டென்ஸ், அது கூட தெரியல. வென் ஐ வாஸ் கெட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கேட்குறான். என்ன இவன்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் என்னத்தை குப்பை கொட்ட போகிறான், ஆஃபீஸோட நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில எனக்கு. நம்மளுடைய சந்ததியெல்லாம் எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி வேலை பார்ப்பாங்க, அவங்களாம் வேலை பார்த்து எப்படி இருக்கும் அந்த ஆஃபீஸ் லட்சணம், ரொம்ப கவலையாக இருக்குது அதெல்லாம் எனக்கு. ஐ எம் ஒரீட் அபவுட் த ஃப்யூச்சர் ஆஃப் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். வென் ஐ வாஸ் கெட் கவர்மெண்ட் ஜாப்னு கேள்வி அனுப்புகிறான். கடுப்பாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. என் தமிழ்லேயே எனக்கு எப்பொழுது அரசு வேலை கிடைக்கும்னு எழுதி போட்டிருந்தா கூட பரவாயில்ல. இங்கிலீஷ் ஏன் இப்படி கொலை பண்ணுறப்பா தெரியல. அவ்வளோதான் நாலேஜ் இருக்குது இன்றைக்கி ஜென்ரேஷன், அவ்வளோதான் நாலேஜ், ஒன்றுமே தெரியல. எனவே விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய மொழிப்புலமையை நன்றாக வளர்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருக்கிறது. 2 குடைவன் வாக்குஸ்தானாதிபதி 7லே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. எனவே நீங்கள் நன்றாக பேசுவீர்கள், நன்றாக புலமை பெறுவீர்கள். மொழிப்புலமை அதிகரிப்பதற்கு குருவின் அருள் மிகவும் முக்கியம். 2 குடைவனுடைய அருளும் முக்கியம். 2 குடைவனான குரு உங்களுக்கு 7ல் இருக்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது புலமை பெறுவீர்கள், பாராட்டு பெறுவீர்கள். உங்கள் திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். நீங்கள் ஒரு கவிஞராகவோ எழுத்தாளராகவோ அல்லது பாடகராகவோ இருந்தால் அதற்கு கிடைக்க வேண்டிய நல்ல சன்மானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சன்மானம் பெற்று தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 10ஆம் இடத்தை 10 குடைவன் பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்க்கிறது, புதன் பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது. சுபகிரகங்கள் எல்லாம் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல் இடத்துக்கு வருவீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் முதன்மையானவர். உங்கள் தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். அற்புதமான தொழில் வளர்ச்சி, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. உங்களுடைய உத்தியோகமோ அல்லது வியாபாரம் அல்லது சுய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு கிரீடம் சூட்டப்படும். யூ வில் ஆட் அ ஃபெதர் டு யுவர் கேப். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். புகழ் பெறுவீர்கள், நன்மை அடைவீர்கள். இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நேரம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்க்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 7 குடைவன் 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்றிருக்கிறது. 7 குடைவன் இரவு 7 மணி 2 நிமிடத்திற்கு குருவோடு போய் இணைகிறது 5ஆம் இடத்திலே. இவை எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் இருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மகர ராசிக்கு தொழில் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி நல்ல பெரிய பதவி கிடைக்கும். பெரிய பதவினா ஏதோ பேருக்கு ஒரு ப்ரமோஷனுங்கிற மாதிரி இல்லை, பெருமையாக சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரமோஷன் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். பெரிய தொகை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரிய தொகை, நிறைய சைபர் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி பெரிய தொகையெல்லாம் இப்போ சம்பாதிப்பீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமண தேதி குறிப்பதற்கு வருவீர்கள்.
எங்கிட்ட வாங்க, திருமண தேதி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்த வருஷத்துக்கு. விசுவாவசுவ வருஷம் 33 முகூர்த்த நாட்கள் தான் மொத்தம். விசுவாவசுவ வருஷத்தில் மொத்தமே 33 முகூர்த்த நாட்கள். அந்த லிஸ்ட்டு வச்சுருக்கேன், வாங்க தரேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அடுத்த வருடத்திற்கான முகூர்த்த நாட்கள் மொத்தம் 33 தான். 365 நாளில் வெறும் 33 நாள் தான் முகூர்த்தம் அடுத்த வருஷம். அது எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நான் டேட் தரேன். எப்போதும் ஒரு 40 நாள் வரும், ரொம்பலாம் வராது. 30லேருந்து 45 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே முகூர்த்த டேட்டே வராது. மேக்ஸிமமே 45 தான் நான் பார்த்துருக்கேன். கடந்த 30 வருடங்களில் மேக்ஸிமம் எவ்வளோ தேதினா 45. ஒரே ஒரு தடவை 50 வந்தது. 50, 51, 52 வந்திருக்கு முகூர்த்த நாட்கள். ஆனால் இந்த வருஷம் வந்து விசுவாவசுவ வருஷத்தில் வெறும் 33 நாட்கள் தான் முகூர்த்த நாட்கள். ஒன்லி 33 டேஸ். அது உங்களுக்கு பொருந்தணும், அது வேறு பார்க்கணும். நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு அது சூட் ஆகுதாங்கிறலாம் வேறு செக் பண்ணணும். பொதுவான முகூர்த்த நாட்கள் நான் சொல்கிறது, அது உங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அது ரெண்டாவது வேலை. முகூர்த்த தேதி குறிக்கணும்னா என்கிட்ட வாங்க. திருமணம் இப்பொழுது நிச்சயமாக போகிறது, வெகு விரைவிலே அது நடைபெறப் போகிறது. எனவே இது ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இணைந்து புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது. சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. 2ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. எனவே குடும்பம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் பேசினால் அனைவரும் கேட்பார்கள், கைத்தட்டுவார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், செல்வாக்கு ஏற்படும். வன்மை சிறக்கும், சொல் ஆற்றல் மிகுதியாகும், செல்வாக்கு அதிகரிக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவார்கள், அல்லது வேறு வேலைக்கு மாற்றம் செய்து கொள்வீர்கள். இப்போ இருக்கிற வேலையை விட வேறு இதை விட பெட்டராக வேறு ஒரு ஜாப் கிடைக்கும், அங்கே போவீங்க. இங்கே இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட அங்கே ஜாஸ்தி சம்பளம் கிடைக்கும். எனவே இப்பொழுது உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கை தரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி காரணமாக உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். 2 வீலரில் போனவங்களாம் இனிமேல் 4 வீலரில் தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏற்றம், திடீர் ஏற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அனைத்து வயதினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து பாலருக்கும், மீனராசியிலே உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லது, ரொம்ப நல்லது நடக்கும். பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் சுலபமாக நடைபெறப் போகின்றன. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீனராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள், நல்ல நாள். சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். எப்போதும் ஹாப்பியாக இருப்பீங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி நாராயணன் ஒருத்தர் இருந்தார் ஈரோடில். சுதந்திர போராட்ட தியாகி, உண்மையான சுதந்திர போராட்ட தியாகி. அவர் ஜெயிலெல்லாம் இருந்திருக்கார், நேருவோட ஜெயிலில் இருந்திருக்கார். நேருஜி தான் அவருக்கு வந்து ஹாப்பி நாராயணன் பேர் வச்சாராம் ஜெயிலில் இருக்கும்போது. என்னென்னா எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார். யாராவது சீரியஸாக பேசியிருப்பாங்க, இவர் உட்காந்து ஹீ 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 ஹீன்னு ஆள் நல்ல பிள்ளை தட்டி இருப்பார். குலுங்கு குலுங்கி சிரிப்பார். கீ கீ கீழே சத்தம் கேட்கும். எல்லோரும் என்னது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அவர் ஹாப்பி நாராயணன் சிரிச்சிட்ருப்பார். அவருக்கு வந்து நாராயணன்னு பேர். அந்த காலத்து சுதந்திர போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டவர் அவர். அவர் இந்த மாதிரி எப்போதும் சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு தான் அவருக்கு ஹாப்பி நாராயணன் பேர் வச்சாராம். அவர் ஈரோடு பேஸு. எங்கள் சிஸ்டர் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் அவர். அவரெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அப்படி தான் ஹாப்பியாகவே இருப்பார், எப்போதும் ஹாப்பியாக இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இன்றைக்கி மீனராசிக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி நாராயணன் மாதிரி இருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி சிரிச்சுட்டே இருப்பீங்க. அதனால் இது ஒரு நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு வாஸ்து நாள். நாளைய தினம் வாஸ்து நாள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.